ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் சூப்பராக போயிட்டுருக்க மகாநதி சீரியலில் அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து ஷேர் ஆகிருக்கு. அக்ஷய பாரதி அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எபிசோட் தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா கண்டினியூஸாக சீரியலில் வந்து வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி அவங்களோட ஷூட்டிங் வந்து போயிருக்கு. அவங்க நடிக்கிறாங்க இல்லையா, அதாவது குமரன் அவங்க சீரியலில் ஆக்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அந்த ட்ராக் வந்து கண்டினியூ ஆகுது. வீட்டு வீடுக்கு வாசப்படி ஷூட்டிங் லொக்கேஷனில் தான் வந்து 2 பேருமே இருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, ஓல் ஃபேமிலியே, அதாவது குமரனோட ஒட்டுமொத்த குடும்பமே வந்து ஷூட்டிங் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து அங்கே உட்காந்துருக்க மாதிரியான ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆயிருந்துச்சு. வீடியோஸ் ஷேர் ஆயிருந்துச்சு. அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே நான் வந்து நம்புறது என்னென்னா, ஆலியா வந்து மகாநதி சீரியலில் தான் இருப்பாங்களோ அப்படின்ட்டு. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அவங்களும் பிரவீன் சாரும் இருந்த அந்த லொக்கேஷன் எனக்கு வந்து இப்போ வந்து வீட்டு வீடுக்கு வாசப்படி ஷூட்டிங் போகலை. இப்போதைக்கு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மகாநதி சீரியலோட ஷூட்டிங் தான். அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் வீட்டு வீடுக்கு வாசப்படி லொக்கேஷனில் தான் நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல தான் ஆலியாவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சீனில் வந்து, அதாவது குமரன் நடிக்கிறார் இல்லையா, அவங்க ஒரு ஹீரோயினாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா ஒரு சீன்ஸ் வந்து நடித்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து அவங்க ஷேர் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது, சீரியலுக்குள்ள சீரியல் அப்படின்ற மாதிரி இந்த சீக்வன்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எஸ், நிவின் கிட்ட வந்து காவேரி பேசினத விஷயம் வந்து விஜய்க்கு தெரிய வர மாதிரி கொண்டு வரணும். எப்போ நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் இன்றைக்கே விஜய் வந்து ரொம்பவே ஹர்ட் ஆனார். காவேரி மேலே அவ்வளோ ஒரு கோவத்தை காமிச்சார். ஏன்னா அவங்க மறுபடியும் கான்ட்ராக்டை பற்றி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல காவேரி நல்லா விஜய் வந்து கோவப்படுத்தணுன்னே பேசின மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்காங்க. அதனால் அவங்களோட கோவத்தை வந்து அவங்களும் வெளிப்படுத்தினாங்க. 2 பேருமே கோவமாக தான் இருந்தாங்க. ஆனால் அப்பயும் அவரோட கோவம், ஈகோ எல்லாத்தையும் விட்டு சமாதானப்படுத்தி பேச முயற்சி பண்ணார். ஆனால் இங்கே சமாதானம் ஆகலை காவேரி. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு தாத்தா கிட்ட பேசுகிற அந்த எபிசோட் வரும். தாத்தா காவேரிக்காக ஒரு வில்லா வந்து எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னது. யாராவது ஒருத்தவங்க இந்த யமுனாக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்களேன்ப்பா அப்படின்னு சொல்ல தோணுது. அந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. ஒரு அக்கான்ற ஒரு மரியாதை கூட இல்லாமல்.